ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கற்பூரவள்ளி ரசம். இந்த கற்பூரவள்ளி ரசம் நம்ம செஞ்சு சாப்பிட்டா சளி இருமல் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக குணமாயிடும். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? இந்த கற்பூரவள்ளி நமக்கு சளி இருமலுக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த கற்பூரவள்ளியில் எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாண்டியில் முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கற்பூரவள்ளி இலை ஒரு 10 பீஸ் இருக்குது, அதை போய் போடுவோம். இதை நெய்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இந்த கற்பூரவள்ளி இலையில் நிறைய தண்ணி சத்துறதுனால சீக்கிரம் வதங்காது, கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இப்போ இலை கொஞ்சம் எல்லோயிஷாக கலர் மாறி இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிப்போம். இந்த மாதிரி வதக்கின பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இதே வாழையில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு, மல்லி 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு. நமக்கு கற்பூரவள்ளி இலையிலே காரம் அதிகமாக இருக்கிறனால மிளகு கம்மியாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு இறக்குற நேரத்தில் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுபட்ட பருப்புகளையும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த கற்பூரவள்ளி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி இந்த மாதிரி நான் இந்த கிண்ணத்தில் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ரசத்துக்கு வறுத்து அரைச்ச பருப்பு, கற்பூரவள்ளி இலை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதோட சேர்த்துறோம். நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. நெய்யில் கடுகு தாளிச்சிருக்கேன், அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பொங்கி வர நேரம் பார்த்து நம்ம மல்லித்தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட அருமையான கற்பூரவள்ளி ரசம் ரெடி. இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இந்த கற்பூரவள்ளி ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.